எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்கள் கோவை பில்டர்ஸு. இன்றைக்கி வந்து மேலே வந்து மொட்டை மாடி வந்து சிப்ஸ் தரம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 13-14 போட்டிருக்கிறாங்க. நான் வந்து எப்படி போடுறேன்னா, ஒரு மூட்டைக்கு வந்து எம்சாண்டு 8 போடுறேன், பேபி செல்லி வந்து 7 போடுறேன். என்னடா 8, 7 கேட்குறீங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் வராது, நம்ம காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்காக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீட்டு எப்படி போட்டாலும் ஆட்டோமேட்டிக் கீழே வந்து ஹீட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஹீட்டு வராது, நல்லா கூலிங் இருக்கும், கிராக் வராது. அவ்வளோ இதாக பண்ணுறபடி தான் இது பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து 3 இன்ச்சு ஏற்றுறேன். அதே மாதிரி அது அப்படியே வச்சு அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் 3 இன்ச்சு தான் எடுத்துக்கிறேன். அப்போ 3 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே 3 இன்ச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து 2.5 வருது. இது கடிச்சு இது 2.5, இது 2, இது வந்து 1.5, இது வந்து 1 இன்ச்சு. அப்போ 3, 2.5, 2, 1.5 அப்படி 1 அப்படி வந்து கரெக்டாக வாட்டர் பக்கம் கொடுத்துருக்குறேன். ஒரே பைப் தான் கொடுத்துருக்குறேன். கசகசன்னு அங்கே இங்கே எதுவுமே கொடுக்கல. ஒரு பைப் போதுமானது. கரெக்டாக நம்ம இந்த 3 இன்ச்சு கரெக்டாக 1 வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லோப் கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் கரெக்டாக இந்த பைப்பு 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஒரே பைப்பு வந்து கரெக்டாக ஃபில்லர் நேரம் வந்துடும். அது போர் கட்டர் போட்டு கரெக்டாக அழகாக இறக்கிற எலிவேஷன் வந்து ப்ராப்ளம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 3, 2.5, 1.5, 2 இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்துடும். இது வாஸ்துக்கு தான் வச்சுருக்கிறேன். வடக்கு பார்த்த வாசலுக்கு கரெக்டாக வாஸ்துக்கு வந்து கரெக்டாக ஒரு பைப் போட்டிருக்கிறேன். அந்த பைப்பில் ஒரே பைப்பு தான். இதை வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன லெவலில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லெவலாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்.